நம்ம வெண்பா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னோட வணக்கம்ப்பா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D 3D தான் பார்க்க போகிறோம். அந்த 3Dயில் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கனசதுரம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சதுரம் பார்த்துருப்போம், செவ்வம் பார்த்துருப்போம், வட்டம் பார்த்துருப்போம். ஸோ அதோட 3D ஷேப்ஸ்னு வரும்போது கனசதுரம், கனசெவ்வகம், வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருளை, கூம்பு, கோலம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து ஒரு சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கனசதுரம்னா எத்தனை பக்கம் இருக்குது, எத்தனை விளிம்பு, 12 விளிம்பு, முனைகள் எண்ணிக்கை 8 இருக்குது, மூலை விட்டங்கள் எத்தனை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் எத்தனை இருக்குன்றது ஒரு பேசிக் இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வந்து சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ கனசதுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபார்முலாஸ் 3Dயை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். 2D மாதிரியே தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கொஞ்சம் நம்ம கவனிச்சோனாலே நம்ம வந்து இதை பண்ணிடலாம். ஸோ அப்போது கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா அங்கே பரப்பளவுன்னு பார்த்துருப்போம். 2Dயில் வந்து பரப்பளவுன்னு பார்ப்போம். இங்கே வந்து கன அளவு A³ மொத்த பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6A². ஏன்னா கனசதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் இருக்கும்ப்பா? 6 பக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால் 6A² வந்து மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா அதாவது அங்கே வந்து நம்ம வந்து 2Dயில் சுற்றளவுன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து மொத்த பரப்பு 6A² இருக்கும். மூளை விட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3A. பக்கப்பரப்பு வந்து 4A². அது என்ன பக்கப்பரப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேல் மற்றும் கீழ் பக்கத்தை வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம விட்டுடுவோம், எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ 6A² அந்த மேல் கீழ் பக்கத்தை மட்டும் விட்டுட்டோம்னா மீதி கிடைக்கிறது நமக்கு 4A². மேல் பக்கத்தையும் அதாவது மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா பக்கங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம், பக்கப்பரப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பக்கப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா 4A², மொத்த பரப்புன்னு கேட்டால் தான் 6A² வரும். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், சம்ஸுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு வந்து 900 சதுர சென்டிமீட்டர் எனில் பக்க அளவை காண்க. பக்கப்பரப்பு அப்படின்னா இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன, 4A². ஸோ பக்கப்பரப்போட ஃபார்முலா 4A². அது அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மதிப்புன்னு 900 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு பக்க அளவு தான் கேட்டிருக்காங்க. பக்க அளவுனா என்னது, ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இதை வச்சே நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ A² இங்கிட்ட இருக்கட்டும். 900/4 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். இப்போ இங்கே A² இருக்குது. இப்போ நான் அடித்து கொடுக்கல, நான் டேரெக்டாக ரூட் எடுத்துடுறேன். ஓகே. ரூட் ஆஃப் அதாவது இந்த ஸ்கொயர் இங்கிட்ட வரும்போது ரூட்டாக மாறும். அப்போ 900/4. ஸோ ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும், 900ன்றது இதோட ரூட்டு 30² ப்ளஸ் இது 2² போடலாம். ஸோ இப்போ வெளியே எடுத்தோம் அப்படின்னா 30/2. ஸோ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 15. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, 15 சென்டிமீட்டர். ஸோ ஏயோட மதிப்பு எவ்வளோ, 15 சென்டிமீட்டர். புரிஞ்சதா? பக்கப்பரப்பு வேறு, மொத்த பரப்பு வேறு. அதை எப்பயும் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது, ஒரு கனசதுர கொள்கலனின் பக்க அளவு 20 சென்டிமீட்டர். அதாவது ஏ வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. எனில் அதனை முழுவதும் நிரப்ப தேவையான சர்க்கரையின் அளவு என்ன? ஸோ இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக நிரப்புறதுக்கு, சர்க்கரை நிரப்புறதுக்கான அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே நிரப்புறது, உள்ளே தண்ணி ஊற்றுறது, இல்லை லிட்டர் கணக்கில் ஏதாவது கேட்குறாங்க, பால் நிரப்புறது, எண்ணெய் நிரப்புறது, இந்த மாதிரி கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவு கண்டுபிடிக்கணும். என்ன அளவு கண்டுபிடிக்கணும், கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது தேவையான சர்க்கரையின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு இப்போ கன அளவு தானே. கன அளவு ஃபார்முலா என்னப்பா பார்த்தோம், A³ ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஏயோட மதிப்பு என்னது, 20 × 20 × 20. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 8000 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் வரனால 3ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து 20 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கனசதுரத்தில் நம்ம எவ்வளோ நிரப்பலாம், எவ்வளோ சர்க்கரை நிரப்பலாம், 8000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சர்க்கரை வந்து நம்ம நிரப்பலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த சம்ஸ்ப்பா. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 3D வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் இருக்கும். அதனால் ஸ்கூல் புக் சம் தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 3 மீட்டர் பக்க அளவு கொண்டது எனில் அந்த தொட்டி எவ்வளவு நீர் கொள்ளும்? அதே கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி சர்க்கரைன்னு பார்த்தோம், அதுக்கு பதில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ, 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், கன அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A³ ஃபார்முலா
3 × 3 × 3 போட்டிங்க அப்படின்னா 27 மீட்டர். ஓகேவா? பட் இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னென்னா லிட்டர்லன்னு கேட்டிருப்பாங்க. அது இங்கே டைப் பண்ணாமல் விட்டாங்க. ஓகேவா? ஸோ லிட்டரில் அப்படின்னு வரும்போது இது வந்து மீட்டரில் தான் இருக்குது. ஸோ மீட்டர் க்யூப்பில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டருக்கு மாற்றணும். ஸோ லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர் க்யூப்பை வந்து எவ்வளோ லிட்டருக்கு சமம்? 1000 லிட்டருக்கு சமம். ஓகேவா? 1 மீட்டர் அப்படின்னா 10 லிட்டர். 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 100 லிட்டர் வரும். அப்போ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் எப்பயும் தெரிஞ்சுக்கோங்க. பவர் மாறும் பொழுது இங்கிட்ட இருக்கிற டிஜிட்டும் வந்து மாறும். ஓகேவா? அப்போது 27 × 1 மீட்டர் க்யூப் எவ்வளோப்பா? 1000 லிட்டர். ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 27,000 லிட்டர். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. 3Dயை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சம்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் இல்லை ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் கன்வர்ஷன் தெரில அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ கன்வர்ஷன்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோனா 27,000 லிட்டர். ஸோ அடுத்த சம் போயிடலாம். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 3 கனசதுரங்கள் உருக்கப்பட்டு ஒரு பெரிய கனசதுரமாக மாற்றப்பட்டால் அதன் மொத்த புறப்பரப்பை காணுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே ஒரு கனசதுரம் இருக்குது, இங்கே ஒரு 3 கனசதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 கனசதுரம் இருக்குது. இதோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3, இதோட பக்கம் 4, இதோட பக்கம் 5. அதாவது ஏயோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. பக்க அளவுனாலே ஏ தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய கனசதுரமாக உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த பெரிய கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி ஸ்லைமே எடுத்துப்போம். ஒரு குட்டி குட்டியாக ஸ்லைம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ஒரு கனளவாக இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் நம்ம ஒன்றா இணைக்கும் போது ஒரு பெரிய கனளவாக நமக்கு கிடைக்குமா? ஸோ அதே தான் இது. அப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தோட வால்யூமையும் நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வால்யூம் வந்து கிடச்சிடும். ஓகேவா? அந்த கனவுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புறப்பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட கன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 5 கியூப். ஏன்னா கன அளவு ஃபார்முலா என்ன? ஏ கியூப். ஸோ அப்போ 3 கியூப் 4 கியூப் ப்ளஸ் 5 கியூப். ஸோ இது போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 27 ப்ளஸ் 64 ப்ளஸ் 125. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 216 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். ஸோ அப்போ புதிய கன அளவு எவ்வளோ? 216 புதிய கன அளவு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏ கியூப் வந்து புதிய கன அளவு வந்து 216ன்னு தெரியும். அப்போ ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பக்கப்பரப்பு. ஏன்னா புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்னது உங்களுக்கு? 6a². அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ தெரியாது. இப்போ புதிய ஸ்கொயரோட ஏ வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் கன அளவு ஃபார்முலாலேருந்து இப்போ ஏ = √16ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். அப்போ புதுசாக உருவாகிருக்கிற கனசதுரத்தோட பக்க அளவு எவ்வளோ? 6. ஸோ எல்லா பக்கமும் 6ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 6. இப்போ வந்து புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 6a². அப்போ 6 × a வந்து எவ்வளோ? 6 × 6. அப்போ 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் எவ்வளோ? 216. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்றனால ஸோ எல்லா கன அளவையும் நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணி புதிய கன அளவு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்? புறப்பரப்பு ஃபார்முலாவில் அந்த ஏயை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போயிடலாம். 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரம் உருவாக்க 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரங்கள் எத்தனை தேவை? ஸோ இது வந்து இந்த எண்ணிக்கை கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வட்டம் இருக்குது, அது ஒரு பெரிய பால், அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு பெரிய பந்தை 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு குட்டி குட்டி பந்தாக எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு சதுரம், ஒரு பெரிய சதுரத்தை எப்படி ஒரு குட்டி குட்டி சதுரமாக உருவாக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வீடை கட்டுறதுக்கு எத்தனை செங்கல்களை வச்சு இதை அடுக்கலாம், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாலே ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. எப்படின்னா அந்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வர சம்ஸில் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ லார்ஜஸ்ட் வால்யூம் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். ஸோ லார்ஜஸ்ட் வால்யூம் என்னது? கன அளவு.
அப்போது லார்ஜஸ்ட் வால்யூம்னா 15 கியூப். கன அளவு ஃபார்முலா என்னது? ஏ கியூப் தானே. ஸோ 15 கியூப் டிவைட் பை 3 கியூப். ஸோ இதான் வந்து பெரிய அளவு, இது சின்ன அளவு. அதனால் மேலே கீழே போட்டுடுவோம். ஸோ இதை விரிச்சு போட்டோன்னா 15 × 15 × 15/3 × 3 × 3. ஸோ அடித்தோம் அப்படின்னா ஸோ 5 × 5 × 5 வரும் 125. ஸோ அப்போது 15 சென்டிமீட்டர் பக்க அளவில் கனசதுரம் உருவாக்குறதுக்கு நமக்கு எத்தனை 3 சென்டிமீட்டர் பக்க அளவில் கனசதுரங்கள் தேவை அப்படின்னா 125. ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா ஷேப்ஸ்லேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. ஆனால் இந்த ஒரே ஃபார்முலா தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு திறந்த கனசதுர பெட்டி அமைக்க தேவையான அட்டையின் பரப்பு மற்றும் கன அளவை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து 14 கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் எப்பயும் கவனமாக லிசன் பண்ணுங்கள். பரப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பரப்பு அப்படின்னும் போது அதாவது மொத்த பரப்பு, இங்கே வந்து கனசதுர பெட்டி அமைக்க தேவையான அட்டையின் பரப்புன்னு சொல்லிட்டாலே வந்து நம்ம மொத்த பரப்பு தான் எடுத்துப்போம். ஸோ இப்போ மொத்த பரப்புன்னு போது நமக்கு ஃபார்முலா என்ன? மொத்த பரப்பு ஃபார்முலா 6a². ஆனால் அவங்க இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஒரு திறந்த கனசதுர பெட்டின்னு சொல்லிட்டாங்க. திறந்த கனசதுர பெட்டி அப்படின்னா மேலே இருக்க அட்டை தேவையே கிடையாது. ஸோ இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது அப்படின்னா இந்த மேல் பக்கம் அட்டை தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ மற்ற அட்டை மட்டும் தான் நமக்கு வேணும். அந்த மேல் பக்கம் இருக்கிற அட்டை மட்டும் நமக்கு என்னது? தேவையில்லை. அப்போ எத்தனை பக்கம் மொத்தம் இருக்கும்? 6 பக்கத்தில் ஒரு பக்கத்தை மைனஸ் பண்ணுறோன்னா மீதி 5 பக்கம் தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம மொத்த பரப்பு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 5a² தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா திறந்த பரப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த 6 பக்கத்தில் ஒரு பக்கம் நம்ம மைனஸ் பண்ணி 5a² எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க? அப்போ மொத்த பரப்பு வந்து எவ்வளோ? 5a². அப்போ 6a வராது, 5a² தான் வரும். அப்போ 5 × 40 × 40 அப்படின்னு போட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? மொத்த பரப்பு வந்து கிடைச்சிருமா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 8000 கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவு ஃபார்முலா என்ன? a³. இப்போ ஏ ஆல்ரெடி தெரியும், 40 × 40 × 40. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எவ்வளோ கிடைக்கும்? 64,000 cm³ கிடைக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இது ஏன் நம்ம 5a²ன்னு ஸோ பொதுவாக ஜென்ரலாக 6a² தான் ஃபார்முலா. பட் அவங்க திறந்த கனசதுர பெட்டின்னு சொல்லிட்டனால மேல் பக்கம் அட்டை நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதோட பரப்பை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அப்போ மீதி இருக்கிற 5 பக்கத்தை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால் 5a² வச்சுப்போம். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு நல்லா லிசன் பண்ணி போடணும்ப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின். 2 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலன் முழுவதும் எண்ணெய் உள்ளது. ஓகேவா? 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர குவளையின் எண்ணெய் விலை 50 எனில் எண்ணெயின் மொத்த விலை காண்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நிறைய 2Dலேயே இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துருப்போம். ஜென்ரலாக இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். இந்த மாதிரி விலை கேட்பாங்க, மொத்த விலை. அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல பரப்பளவு கேட்குறாங்களா சுற்றளவு கேட்குறாங்களான்னு பார்ப்போம். பட் இங்கே 3Dன்ற போது பரப்பு ஆர் கன அளவு சம்திங் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது இன்ட்டு காஸ்ட்டு போட்டுரும். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பெரிய கொள்கலன் இருக்குது, அதாவது ஒரு பெரிய ஸ்கொயர், ஒரு ஒரு டின்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டின் ஃபுல்லாக என்ன வச்சுருக்காங்க? 2 பக்க அளவு 2 மீட்டர், இது 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாக ஆயில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இருக்குது, ஒரு குட்டி கொள்கலன் இருக்குது. இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் பக்க அளவு? 10 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஏ மதிப்பு 2, இதோட ஏ மதிப்பு 10 சென்டிமீட்டர். இதில் இருக்கிற இந்த எண்ணெயோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 50 ரூபாய். ஸோ இப்போ கணக்கு என்ன அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற பெரிய பாக்ஸில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? எவ்வளோ எண்ணெய்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எண்ணெய் அப்படின்றத விட இப்போ ஒரு பாட்டிலோட விலை 50 ரூபா அப்படின்னா இந்த பெரிய டின்னில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இன்னும் நிறையா டின்னில் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எத்தனை டின்? ஒரு 10 டின் கூட ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டின்னோட விலை 50 ரூபானா அப்போ 10 டின்னோட விலை எவ்வளோ? 500 ரூபா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே வந்து ரெண்டையும் பாருங்கள், அளவு வந்து வேறு வேறு இருக்குது. இங்கே 2 மீட்டர்னு இருக்குது, இது 10 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அளவு வந்து எல்லாமே வந்து சேமாக இருக்கணும்.
ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுற விட மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது நமக்கு ரொம்ப ஈஸி. அப்போ A = 2 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் = எவ்வளோப்பா? 100 சென்டிமீட்டர். அப்போ 2 மீட்டர் = 200 சென்டிமீட்டர். அப்போ வந்து கன அளவு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கன அளவு, அதாவது எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, எண்ணிக்கை பார்த்தோமா? பெரிய கன அளவு மொத்தம் வந்து குட்டியாக எத்தனை எண்ணிக்கை, எத்தனை பாட்டில்ஸ் அப்படின்றத நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும், எத்தனை பாட்டில் எண்ணிக்கை கிடச்சிரும். ஒரு பாட்டிலோட விலை 50 ரூபா அப்படின்னா அடுத்து எத்தனை பாட்டில் இருக்கோ அத்தனையும் நம்ம விலையை வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அப்போது குவளையின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவல் டு கொள்கலனின் கன அளவு டிவைடட் பை குவளையின் கன அளவு. இங்கே முன்னாடி ஒரு சம்மில் பண்ணோம்ல, எண்ணிக்கை வந்து ஒரு லார்ஜஸ்ட் வால்யூம் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் போட்டோமா, அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த பெரிய டின்னில் இருக்கிறத எவ்வளோ குட்டி டின்னில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அப்போ ஒரு டின்னோட விலை 50 ரூபானா மொத்தம் எத்தனை டின் பிடிக்குதோ அத்தனை விலையை நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போ கொள்கலனின் கன அளவுனா பெரிய கன அளவு, அப்போ A³ தானே. ஸோ அப்போ 200 இன்ட்டு 200 இன்ட்டு 200 டிவைட் பை குவளையின் கன அளவுனா 10 சென்டிமீட்டர். ஸோ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு போடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், 8000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ குவளையின் எண்ணிக்கை எத்தனை, 8000 பாட்டில்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 8000, இது இப்போ இந்த பெரிய பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், 8000 பாட்டிலில் வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ அப்போது ஒரு குவளையோட விலை வந்து 50 ரூபா அப்படின்னா 8000 குவளை விலை என்னப்பா இருக்கும். ஸோ 50 இன்ட்டு 8000 ரூபா போட்டால் போகும். ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 4 lakhs கிடைக்கும். ஸோ அப்போ மொத்தமாக இந்த பெரிய கொள்கலனில் இருக்கிற எண்ணெயோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். புரியுதா? ரொம்ப சிம்பிளான சம் தான், மெத்தடெல்லாம் சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்ப்போம். 3.5 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு கனசதுர கொள்கலனின் உட்புறமும் வெளிப்புறமும் வர்ணம் பூசப்படுகிறது. ஓகே, வர்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் 75 எனில் வர்ணம் பூசப்பட வேண்டிய பரப்பையும் அதற்கு ஆகும் மொத்த செலவையும் காணுங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கொள்கலனுக்கு கனசதுர கொள்கலன் இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளேயும் வர்ணம் பூசுகிறாங்க, வெளியும் வர்ணம் பூசுகிறாங்க. இதோட பக்க அளவு எவ்வளோ, 3.5 சென்டிமீட்டர். நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அலகெல்லாம் சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 75ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், மீட்டராக மாற்றணும். ஆக்சுவலாக இது வந்து சம் வந்து மீட்டர் தான், அவங்க தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ மீட்டர், அப்போது 3.5 மீட்டர். இப்போ ஏ வந்து 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பரப்பு மொத்தமாக எல்லாத்துக்கும் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க, உள்புறமும் அடிக்கிறாங்க, வெளிப்புறமும் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மொத்த பரப்போட ஃபார்முலா என்னப்பா, மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து 6a² தான். ஆனால் உட்புறம் ப்ளஸ் வெளிப்புறமும் பெயிண்ட் அடிக்கிறனால இதை நம்ம என்ன பண்ணுவோம், 2 times போட்டுப்போம், பரப்பு வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா வெளியவும் அடிப்பாங்க, அப்போது ஒரு பரப்பு ப்ளஸ் உள் பக்கம் அடிக்கப்போ உள்ள ஒரு பரப்பு. அப்போ 2 இன்ட்டு 6a² போட்டாலும் ஓகே தான், இல்லை 6a² + 6a² போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு a² எவ்வளோ, 3.5 இன்ட்டு 3.5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 147 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதுக்காக மொத்த செலவுன்னு கேட்டாங்க, டோட்டல் காஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல, டோட்டல் காஸ்ட்னால என்னது, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு மொத்த பரப்பு இன்ட்டு காஸ்ட் போட்டுருவோம். ஸோ இங்கே மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இங்கே மொத்த பரப்பு இப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு பரப்பு 147 இன்ட்டு காஸ்ட்டு எவ்வளோ ஆகுது, ஒரு சதுர மீட்டருக்கு 75 ரூபா. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 11,025 ரூபா. ஸோ அப்போ மொத்தமாக இந்த கொள்கலனா உள்ளேயும் வெளியும் வர்ணம் பூசுறதுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளோ, 11,025 ரூபா. ஓகே, ஸோ இதுதான் கனசதுரத்தில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸு.
இது மாதிரியே தான் வந்து நமக்கு டிஎன்பிசிலையும் கேட்டிருப்பாங்க. நம்ம இனி வர கிளாஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ.